10ஆம் வகுப்பின் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு பாடப்பகுதியில் அமைந்துள்ள முதல் 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகும். ஆப்ஷன் பி இந்தியா ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகும். ஆப்ஷன் சி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆப்ஷன் டி இந்தியா புவியின் மொத்த பரப்பளவில் 4.2% கொண்டுள்ளது. தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் இந்தியா புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% கொண்டுள்ளது. 4.2 இல்ல 2.4. கொஸ்டின் நம்பர் 2. இந்தியா நில எல்லைகளை எத்தனை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 7. இந்தியா 7 நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. 1 பாகிஸ்தான், 2 ஆப்கானிஸ்தான், 3 வங்காளதேசம், 4 மியான்மர், 5 சீனா, 6 நேபாளம், 7 பூடான் ஆகிய 7 நாடுகளுடன் இந்தியா நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. கொஸ்டின் நம்பர் 3. இந்தியாவின் நில எல்லைகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1 வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், 2 வடக்கில் வங்காளதேசம், மியான்மர், 3 கிழக்கில் சீனா, நேபாளம், பூடான். சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. 2ற்கும் 3ற்குமான சரியான விளக்கம் கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் போன்ற நாடுகளுடன் இந்தியா நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. 3 வடக்கில் சீனா, நேபாளம், பூடான் போன்ற நாடுகளுடன் இந்தியா நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. கொஸ்டின் நம்பர் 4. சரியானதை தேர்ந்தெடு. 1 இந்தியா குறுகிய நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. 2 இந்தியா அதிகபட்ச நில எல்லையை வங்காளதேசத்துடன் பகிர்ந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. இந்தியா குறுகிய நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் தொலைவிற்கு பகிர்ந்துள்ளது. இந்தியா அதிகபட்ச நில எல்லையை 4156 கிலோமீட்டர் தொலைவிற்கு வங்காளதேசத்துடன் பகிர்ந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 5. 1 இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. 2 இந்தியாவையும் மியான்மரையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்சந்தி ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்சந்தி ஆகும். மியான்மர் கிடையாது, இலங்கை ஆகும். கொஸ்டின் நம்பர் 6. சரியானதை தேர்ந்தெடு. 1 இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. 2 இந்தியாவின் நிலப்பகுதியின் வடமுனை இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. 3 இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனையாகும். சரியான விடை ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம் இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. இது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் அமைந்துள்ளது. 2 இந்தியாவின் நிலப்பகுதியின் வடமுனை இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நிலப்பகுதியின் வடமுனை இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 7. 1 இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 2 இந்தியா மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 8 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 23 டிகிரி 30 வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் பிரிக்கிறது. ஆப்ஷன் பி இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 4 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகிறது. ஆப்ஷன் சி இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்கரேகையின் தல நேரம் திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் டி இந்த திட்டரேகை மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. தவறான ஒன்று ஆப்ஷன் பி. சரியான விளக்கம் இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகிறது. 4 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம். கொஸ்டின் நம்பர் 9 இந்தியா மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 30. இந்தியா மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 10 இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 5 மணி நேரம் 30 நிமிடம். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 11 ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்த ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2024 வரை. கொஸ்டின் நம்பர் 12 இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 வடக்கு மலைகள், 2 வடபெரு சமவெளிகள், 3 தீபகற்ப பீடபூமிகள், 4 கடற்கரை சமவெளிகள், 5 தீவுகள். இந்தியாவின் இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13 உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வடக்கு மலைகள். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு வடக்கு மலைகளில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 14 உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி ஆரவல்லி மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைகளில் ஆரவல்லி மலைத்தொடர் ஒன்றாகும். கொஸ்டின் நம்பர் 15 இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலை எத்தனை உட்பிரிவுகளாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 3. வடக்கு மலைகள் 3 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. 1 டிரான்ஸ் இமயமலைகள், 2 இமயமலைகள், 3 கிழக்கு இமயமலைகள். கொஸ்டின் நம்பர் 16 இமாலய என்ற சொல் எந்த மொழி சொல்? சரியான விடை ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். இமாலய என்ற சொல் சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு பனி உறைவிடம் என்று பெயர். கொஸ்டின் நம்பர் 17 திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படும் இமயமலை எது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ டிரான்ஸ் மலை. டிரான்ஸ் மலை மேற்கு மலைகளாகும். இது திபெத்தில் அதிக அளவு இம்மலைத்தொடர் உள்ளதால் இது திபெத்தியன் இமயமலை எனப்படுகிறது. இமாத்ரி பெரிய இமயமலையாகும். இமாச்சல் சிறிய இமயமலையாகும். சிவாலிக் வெளி இமயமலையாகும். கொஸ்டின் நம்பர் 18 எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா எந்த மலையில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி இமாத்ரி. இமாத்ரி என்றழைக்கக்கூடிய பெரிய இமயமலையில் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 19 1 எவரெஸ்ட் சிகரம் நேபாள நாட்டில் அமைந்துள்ளது. 2 கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 20 ஜாஜ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய மலைத்தொடர்கள் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி டிரான்ஸ் மலை. டிரான்ஸ் மலை என்றழைக்கக்கூடிய மேற்கு மலைகளில் ஜாஜ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய மலைத்தொடர்கள் அமைந்துள்ளன. கொஸ்டின் நம்பர் 21 கங்கோத்ரி யமுனோத்ரி கியாச்சின் போன்ற பனியாறுகள் எங்கு காணப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் டி இமாத்ரி. கங்கோத்ரி யமுனோத்ரி கியாச்சின் போன்ற பனியாறுகள் இமாத்ரி என்றழைக்கக்கூடிய பெரிய இமயமலையில் காணப்படுகின்றன. கொஸ்டின் நம்பர் 22 உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 9. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை இமயமலை தன்னகத்தே கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 23 கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் என்றும் மேற்கு பகுதியில் டூன்கன் எனவும் அழைக்கப்படும் இமயமலை எது? சரியான விடை ஆப்ஷன் சி சிவாலிக் இமயமலையாகும். சிவாலிக் என்றழைக்கக்கூடிய வெளி இமயமலை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் என்றும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 24 பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய் ஆகும். கொஸ்டின் நம்பர் 25 சிம்லா முசௌரி நைனிடால் அல்மோரா ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இமாச்சல். சிம்லா முசௌரி நைனிடால் அல்மோரா ராணிகட் டார்ஜிலிங் போன்றவை இமாச்சல் என்றழைக்கக்கூடிய சிறிய இமயமலையில் அமைந்துள்ளது.